மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். திருச்சபை சட்ட தொகுப்பு அருள் அடையாளங்களை பற்றி என்ன கூறுகிறது விளக்கங்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு அதை பற்றிய விளக்கங்களை அருட்தந்தை ஏ ராயப்பன் அவர்களிடமிருந்து பெற்று வருகிறோம். அருட்தந்தை அவர்கள் நாம் அறிந்திருப்பது போல புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெங்களூர் புனித பேதுரு குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவர் பெயராலும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், சென்ற வாரம் நம்ம நற்கருணையை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நற்கருணை எல்லா பங்குகளிலும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமைய வேண்டும், நற்கருணை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக உங்களுடைய உரையிலே வெளிப்படுவதை எங்களால் பார்க்க முடிந்தது. இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பல்வேறு வழிபாட்டு முறை இருக்கிறது. லத்தீன் வழிபாட்டு முறை, சீரோ மலபார், சீரோ மலன்கரா என்ற பல லத்தீன் வழிபாட்டு முறை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலேயே இருக்கிறது. ஒருவேளை கத்தோலிக்க திரு அவையினுடைய லத்தீன் திருவழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடியவர் சீரோ மலபார் திருப்பலியிலேயோ அல்லது சீரோ மலன்கரா திருவழிபாட்டு திருப்பலியிலோ பங்கெடுக்க நேர்ந்தால் அவர்கள் அந்த நற்கருணையை பெறலாமா, உட்கொள்ளலாமா? முதல்ல மற்ற வழிபாட்டு முறைகளில் பங்கேற்கலாமா, அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளலாமா? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். கத்தோலிக்க திருச்சபையில் லத்தீன் வழிபாட்டு முறை மட்டுமல்ல, நம்முடைய இந்த சட்டம் லத்தீன் வழிபாட்டு முறைக்கான சட்டம் ஒன்றே அதைத்தான் குறிப்பிடுகிறது. கத்தோலிக்க திருச்சபை இஸ் ஏ கம்யூனியன் ஆஃப் 24 sui juris churches என்று சொல்லுகிறோம். 24 தன்னாட்சி முறை சபைகளை கொண்டிருப்பதுதான் கத்தோலிக்க திருச்சபை. இப்போ அவர்களுக்கு சிசிஇஓ என்று அவர்களுக்கென்று ஒரு இதே போல ஒரு திருச்சபை சட்ட தொகுப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாருமே திருத்தந்தையின் தலைமையை ஏற்பவர்கள், ஒரே அருட்சாதனங்களை கொண்டிருப்பவர்கள், அருளடையாளங்களை கொண்டிருப்பவர்கள், ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடுகிறவர்கள். எனவே எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் வழிபாட்டு முறைதான் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த 23 கத்தோலிக்க கீழை திருச்சபைகளில் 2 கீழை திருச்சபைகள் இந்தியாவில் இருக்கின்றன. அவைதான் ஒன்று சீரோ மலபார், இன்னொன்று சீரோ மலங்கரா. இந்த நம்பிக்கையாளர்கள், இந்த 3 வழிபாட்டு முறைகளையும் சேர்ந்தவர்கள் தங்கள் முக்கியமாக ஞாயிறு கடமையை நிறைவேற்ற திருப்பலியிலே பங்கு கொள்வது, ஏன் மற்ற நாட்களில் கூட எந்த கத்தோலிக்க வழிபாட்டு முறையிலும் பங்கெடுக்கலாம். எந்த கத்தோலிக்க வழிபாட்டு முறையில் பங்கேற்கும் போதும் அவர்கள் நற்கருணை உட்கொள்ளலாம். ஒருவேளை லத்தீன் வழிபாட்டு முறை திருப்பலி ரொம்ப தூரத்தில் இருந்தால், ஒரு வயதான ஒருவர் அருகாமலேயே சீரோ மலபார் இருந்தால், அதே போல ஒரு சீரோ மலபார் கத்தோலிக்கர் ஒருவர் லத்தீன் ஆலயம் மிக அருகாமையிலே இருந்தால் அங்கே போய் திருப்பலி காணலாம், அதே போல நற்கருணை உட்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாருமே கத்தோலிக்கர், எல்லாருமே திருத்தந்தையின் மற்றும் ஆயர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருப்பது நல்லது. ஃபாதர், ஒரு பூசைக்கு நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது அப்பரசம் தான். இந்த அப்பரசம் அது ஏன் அவசியம், அல்லது எப்படி நம்ம உருவாக்கணும், அதை பற்றி இன்னும் விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு அருள் அடையாளத்துக்கும் மேட்டர் அண்ட் ஃபார்ம் என்று சொல்லுகிறோம். மேட்டர் எனும்போது பொருள், ஃபார்ம் எனும்போது அந்த வாய்ப்பாடு, முறையாக குறிக்கப்பட்ட வார்த்தைகள். அதே போல் திருப்பலியை பொறுத்த மட்டில் மிக முக்கியமானது அந்த பொருள் அப்பமும் ரசமும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப ரசம் இல்லாமல் திருப்பலி நிறைவேற்றப்படவே முடியாது. அதுவும் அந்த அப்பம் கோதுமையிலிருந்து செய்யப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அது வழக்கமாக பரிந்துரைக்கப்படுவது புளியாத அப்பமாக இருக்க வேண்டும். அது செல்லத்தக்க நிலைக்கு இல்லை என்றாலும் கூட அது புளியாத அப்பமாக இருக்க வேண்டும். ஆனால் செல்லத்தக்க நிலைக்கு கோதுமை அப்பமாக இருந்தால் போதுமானது. ஆனால் சட்டமுறைப்படி அது புளியாத அப்பமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ரசம் தேவைப்படுகிறது. அது திராட்சை பழத்திலிருந்து செய்யப்பட்ட
கெட்டு போகாத ஒரு ரசமாக அது இருக்க வேண்டும். அத்தோடு சேர்ந்து குறைந்த அளவு கொஞ்சம் தண்ணீர் இந்த ரசத்திலே சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் முறை. இந்த தண்ணீர் சேர்க்கப்படுவது கூட சட்ட முறைமைக்குத்தானே தவிர ஒருவேளை தண்ணீர் சேர்க்க மறந்துவிட்டால் திருப்பலி செல்லாது என்றாகிவிடாது. இது இந்த அப்பத்தை பற்றியும் ரசத்தை பற்றியும். ஒருவேளை இந்த கோதுமை அப்பம் இல்லாமல் வேறு ஒரு பொருளை கொண்டு அரிசியை வைத்து அல்லது வேறு ஏதாவது வைத்து ஒருவர் திருப்பலி நிறைவேற்றினால் அது செல்லத்தகாத திருப்பலியாக மாறிவிடும். அப்பரசம் இதுதான் கிறிஸ்துவனுடைய உடலாகவும் கிறிஸ்துவனுடைய திரு ரத்தமாகவும் மாற இருந்ததை நம்ம இந்த சின்ன குறிப்பிடத்தில் மறைக்கல்வியில் படிக்கிறோம். இந்த அப்பரசம் அதனுடைய அவசியம் எப்படி திருப்பலி கொண்டாட்டத்திற்கு தேவைன்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப பொதுவாக இறை மக்கள் நம்பிக்கையாளர்கள் திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது ஆண்டு கணக்காக ஒரே குணத்தில், அதாவது அப்பத்தை மட்டுமே பெற்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஏக்கம் இருக்குது, ஏன் எங்களுக்கு அந்த கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் நாங்க பருகக்கூடாதா என்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அப்ப எந்தெந்த காலங்களில அந்த 2 குணங்களிலும் நாம் நற்கரணியை வழங்கலாம், அல்லது ஒரே ஒரு குணத்துல தான் வழங்க வேண்டும் என்று ஏதேனும் சட்டம் இருக்கிறதா? இப்போ இதை பற்றி நம்முடைய திருச்சபை சட்டம் சொல்லும்போது நற்கருணை அப்ப குணத்தில் வழங்கலாம், அல்லது ரசகுணத்தில் வழங்கலாம், அல்லது திருச்சபையின் திருவழிபாட்டு விதிகளுக்கேற்ப 2 குணங்களிலும் சேர்த்து வழங்கலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம எதற்காக அப்ப குணத்திலும் ரசகுணத்திலும் வழங்குவதில்லை என்பதற்கு நம்முடைய கன்வீனியன்ஸ் தான் ஒரு விதத்தில் நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் 2 குணங்களிலும் வழங்குவது மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாம் வழக்கமாக இந்த அப்ப குணத்திலேயே அதிகமாக வழங்குகிறோம். இப்போ ஒரு மனிதர் அப்பத்தை உட்கொள்ள முடியாது எனும் பட்சத்தில் அவருக்கு திவ்ய நற்கருணை ரசகுணத்தில் மட்டும் கூட வழங்கலாம். சில முக்கியமான விழாக்களில் அல்லது சில துறவற இல்லங்களில், குருமடங்களில், ஏன் மற்ற நாட்களிலும் கூட, திருவிழா நாட்களை தவிர கூட மற்ற நாட்களிலும் கூட அவர்களுக்கு 2 குணங்களிலும் வழங்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்றால், திவ்ய நற்கருணை அப்ப குணத்தில் தீர்ந்து போய்விட்டது எனும்போது திடீரென்று சில பேர் இன்னும் அர்ச்சிக்கப்படாத, ஆண்டவரின் திருவுடலாக மாறாத சாதாரண அப்பங்களை கொண்டு அதை அர்ச்சிக்கப்பட்ட ரசத்திலே தோய்த்து கொடுப்பது, இதையெல்லாம் திருச்சபை தடை செய்கிறது. ஆனால் சில குருக்களை கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் ரசகுணத்தில் ஆண்டவரை வழங்குகிறார்களாம். இப்படி மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணவே கூடாது. வேறொரு திருப்பலி நிறைவேற்றி அப்படி நன்மை வழங்கப்பட வேண்டுமே தவிர, மற்றபடி ஒன்று அர்ச்சிக்கப்பட்டது இன்னொன்று அர்ச்சிக்கப்படாது என்கின்ற சூழ்நிலையை 2ஐயும் கலப்பதெல்லாம் திருச்சபையால் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியினுடைய ஆழம், ஏன் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படக்கூடாது என்பதை பலர் கேட்கிறார்கள். நீ அப்ப குணத்தில் மட்டுமே பெற்றாலும் சரி, ரச குணத்தில் மட்டுமே பெற்றாலும் சரி, 2லும் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் இருக்கிறது. இதை நீ நம்பும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வேண்டியதில்லை. அதனால்தான் நம்முடைய வசதிக்கேற்ப திருவழிபாட்டு நூல்களில் குறித்து காட்டியிருப்பதற்கேற்ப பல நாட்களில், பல முக்கியமான நாட்களில் 2 குணங்களிலும் மக்கள் திவ்ய நற்கருணையை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சில நேரத்தில் ஒரு பெரிய திருவிழா திருப்பலி நடக்கும்போது ஜனங்க அதிகமா வந்துடுறாங்க, கோயில் முழுக்க கூட்டமா இருக்குது. அப்ப போதுமான அளவு மக்களுக்கு நம்மால அந்த அர்ச்சிக்கப்பட்ட அப்பத்தை கொடுக்க முடியாத நிலை உருவாகுது. அப்ப என்ன செய்யலாம்? மக்களை வெறுமனே அனுப்பிடலாமா? இப்போ இது போல சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்ன்றதை விட முதல்ல முன் தயாரிப்பு இருக்க வேண்டும். உதாரணமா அந்த ஆலய பணியாளர், வேதியர் அல்லது இந்த அப்பங்களை தயாரிக்க வேண்டியவர், அவர் நினைத்து கொள்ளலாம், திவ்ய நற்கருணை பேழையிலே போதுமான கான்சக்ரேட்டட் ஹோஸ், அர்ச்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய உடலை கொண்டுள்ள அப்பங்கள் இருக்கின்றன என்று அவர் நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு குருவும் அல்லது முக்கியமாக பங்கு குருவும் போதுமான அப்பங்கள் ஏற்கனவே இருக்கிறதா அல்லது
வசீகரம் செய்யப்பட வேண்டிய அப்பங்கள் போதுமான அளவு காணிக்கைக்கு வருகிறதா என்பதை உறுதி செய்தால் இத்தகைய பிரச்சனைகள் பெரும்பாலும் எழாது. இத்தகைய சூழ்நிலையில் அதுதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அருள் அடையாளத்துக்கும் தயாரிப்பு இருக்க வேண்டும். ஒருவேளை கிளை பங்குக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பம் இருக்கிறது, ரசம் கொண்டு வரவில்லை. திருப்பலி நிறைவேற்றலாமா? திருச்சபை சட்டம் சொல்கிறது திருப்பலி நிறைவேற்ற கூடாது. இரண்டுமே இருந்தால்தான் நிறைவேற்ற வேண்டும். அதுவும் போதுமான அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பம் இருந்தாலும் திருப்பலி செல்லும், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. போதுமான அளவு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை நம்பக்கூடாது. பல நேரங்களில் முக்கியமல்லாதவற்றை சில பேர் எடுத்து செல்வார்கள், முக்கியமானவற்றை விட்டு விடுவார்கள். ஒரு திருப்பலி செல்லத்தக்க விதத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு அப்பம் தேவைப்படுகிறது, ரசம் தேவைப்படுகிறது. இதற்கு தயாரிப்பு முக்கியம். தயாரிப்பு இருந்தால் இத்தகைய அசம்பாவிதங்கள் நிகழாத மாதிரி நாம் பார்த்து கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி நிகழ்ந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் சூழ்நிலை. திருச்சபை சட்டம் சொல்லுகிறது, ஒருவேளை அப்படி நிகழ்ந்து விட்டாலும் திடீரென்று ஒரு குருவானவர் போய் திடீரென்று திருப்பலிக்கு அப்பாற்பட்ட முறையில் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அங்கே கான்சக்ரேட் செய்வது, அங்கே அவற்றை அர்ப்பணிப்பது, ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த அப்பமோ ரசமோ இல்லாத ஏதாவது ஒன்று இல்லாத சூழ்நிலையில் ஒன்றை மட்டும் வைத்து திருப்பலி நிறைவேற்றுவதும் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? அருகாமையில் இருக்கிற ஆலயத்திற்கு போய் திவ்ய நற்கருணை கொண்டு வரலாம். அல்லது நான் தவறு செய்துவிட்டேன், போதுமான அப்பங்களை இன்றைக்கு கொண்டு வரவில்லை, எனவே தயவு செய்து மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு இன்னொரு திருப்பலி நிறைவேற்றலாமே தவிர இப்படி சட்டத்துக்கு முரணான காரியங்களிலே குருக்கள் ஈடுபடக்கூடாது. தகுந்த தயாரிப்பு வேண்டும். போதுமான அப்பங்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அர்ச்சிக்கப்படாத அப்பங்களை அங்கே கொண்டு வரக்கூடாது திருப்பலி நிகழ்ந்த பிறகு. இதையெல்லாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக எங்களுக்கு எழக்கூடிய அந்த கேள்வி, மொழி. நம்முடைய இந்திய நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துக்கென்று பல்வேறு மொழிகளை கொண்ட மக்கள் நாம இருக்கிறோம். அப்ப திருப்பலி நிறைவேற்றுவதற்கென்று ஒரு குறிக்கப்பட்ட மொழி இருக்கிறது. அந்த மொழியில தான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், அல்லது லத்தீனில் தான் நிறைவேற்ற வேண்டும், தமிழில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறதா? அல்லது எந்த மொழிகளில் திருப்பலி நிறைவேற்றினாலும் பரவாயில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன் திருப்பலி பொதுவாக லத்தீன் மொழியில்தான் கொண்டாடப்பட்டது, ஒவ்வொரு திருப்பலியும். இப்போவும் கூட லத்தீன் மொழியிலே திருப்பலி கொண்டாடலாம். ஆனால் வத்திக்கான் சங்கம் 1963 கொண்டு வந்த இந்த சாக்ரோ சாங்தும் கொன்சீலியும், அதாவது திருவழிபாட்டை பற்றிய கொள்கை திரட்டு, 2000க்கும் மேற்பட்ட ஆயர்கள் ஒன்று கூடி முடிவு செய்தார்கள். மக்களுக்கு புரியாத மொழியில் வழிபாட்டை நடத்துவதால் அவர்கள் எந்த அளவுக்கு பலன் பெறுவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருப்பதால் அவர்களுக்கு புரிகின்ற தங்கள் சொந்த மொழியில், தாய்மொழியில் திருப்பலி நிறைவேற்றுவது அவசியமாகிறது என்பதை உலகுக்கு உரக்கச் சொன்னார்கள். 1963க்கு பிறகுதான் நம்முடைய திருப்பலிகள் எல்லாம் நம்முடைய மொழியிலே, அதற்கு முன் பிரசங்கம் மட்டும் நம்முடைய மொழியிலே இருந்தது. இப்போது தாய்மொழியிலே நமக்கு திருப்பலி நிறைவேறுகிறது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருப்பலியால் பயன்பெற வேண்டும், முழுமையாக பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்குது. ஆக திருப்பலி லத்தீன் மொழியில் நிறைவேற்றப்படலாம். முக்கியமாக மக்கள் புரிந்து கொள்கின்ற அவரவர் மொழியில். சில இடங்களில் உங்களுக்கு தெரிந்தது போல இந்த மொழியின் அடிப்படையில் குழப்பங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் புரிந்து கொள்கின்ற மொழியில வழிபாடு நடத்த, வழிபாட்டில் பங்கு கொள்ள உரிமை இருக்கிறது என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலி கொண்டாட்டத்துல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியது திருப்பணியாளர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த திரு உடை. உதாரணமா கிராமங்களில பீட சிறுவரிலிருந்து ஆயர் வர அந்த பெரிய திருவிழாக்கள்ல பார்க்கும் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான அல்லது வேறுபட்ட அந்த திருவுடைகளை தான் அணிந்திருக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த திருவுடைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவுடை உணர்த்தக்கூடிய பாடம் திருத்தொண்டர்
ஒரு விதமான திருவுடை அணிந்திருக்கார், குரு அவருடைய திருவுடை ஒரு விதமா இருக்கிறது, அதே போன்று ஆயர் அவருடைய திருவுடை மற்றும் அவருடைய தோற்றம் இருக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள், பொருள், அதனுடைய முக்கியத்துவம், திருவுடை எந்த அளவுக்கு திருப்பலிக்கு மெருகூட்டுது அல்லது திருப்பலிக்கு அழகு சேர்க்குது, அதனுடைய பண்புகள், அதனுடைய அவசியம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த திருச்சபையினுடைய புனிதப்படுத்தும் பணியின் தொடக்கத்திலே நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன். அதாவது இந்த திருவழிபாட்டினுடைய ஒவ்வொரு விதியை பற்றி, சட்ட நுணுக்கங்களை பற்றி திருச்சபை சட்டம் துல்லியமாக பேசுவதில்லை. அதுதான் சட்டம் 2. பொது விதிகளில் 2வது சட்டம் திருவழிபாட்டில் கையாளப்பட வேண்டிய பல்வேறு சடங்குகள், இவற்றை பற்றியெல்லாம் இந்த திருச்சட்டம் குறிப்பிடுவதில்லை. இவை எல்லாவற்றையும் பற்றி அந்த ஒவ்வொரு திருவழிபாட்டு நூலுக்கும் முன்னுரையாக கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலே எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக திருப்பலி என்னும்போது திருப்பலியை பற்றி எப்படி இருக்க வேண்டும், அல்லது வாசக நூல் எப்படி வாசிக்கப்பட வேண்டும், என்ன வாசிக்கப்பட வேண்டும், இது எல்லாவற்றை பற்றியும் அழகாக முன்னுரை இருக்கிறது. அதே போல திருப்புகழ் மாலை எப்படி என்று இருக்கிறது. இருந்தாலும் கூட திருச்சபை சட்டம் பொதுவாக ஒன்றை சொல்லுகிறது. என்னவென்றால், இந்த திருப்பணியாளர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். ஒரு மாதிரி ஒழுங்காக இல்லாத முறையில், ஒரு ஷாபியாக, ஒரு எந்தவித முறையும் இல்லாமல் ஆடை அணிவது, திருவுடைகளை அணிவது தவிர்க்கப்பட வேண்டும். எந்த வண்ணத்தில் அணிய வேண்டும், எந்த உடையை உடுத்த வேண்டும், எவ்வாறு உடுத்த வேண்டும் என்றெல்லாம் திருவழிபாட்டு நூல்களிலே தெளிவாக இருக்கிறது. செல்லத்தக்க விதத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அவர் குருவாக இருந்தால் போதும், அப்பரசம் இருந்தால் போதும், இவையெல்லாம் போதும். ஆனால் சட்டமுறைப்படி திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், முறையான திருவழிபாட்டு உடைகளை அணிய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக சொன்னீங்க ஃபாதர். இந்த நோயுற்றோர்கள் இருக்கிறாங்க, முதிய குருக்கள், அவர்களும் திருப்பலி நிறைவேற்றாங்க. பல முதிய குருக்கள் தன்னுடைய இயலாமையிலும் முதுமையிலும் அந்த திருப்பலி நிறைவேற்றாங்க. அவர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறதா, அல்லது அவர்கள் அந்த திருப்பலி நிறைவேற்றும் போது முதிய குருக்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது, அல்லது அவர்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்குதா? அதாவது குருக்கள் என்ற முறையில் ஒவ்வொருவரும் திருப்பலி நிறைவேற்ற கடமை உண்டு என்று பார்த்தோம். அதிலும் மக்கள் இல்லாத சூழ்நிலையில் கூட தனியாக பிரைவேட் மாஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தோம். இதை பொறுத்த மட்டில் வழக்கமாக இந்தியாவிலே சில விலக்கெல்லாம் இருக்கிறது. அமர்ந்து திருப்பலி நிறைவேற்றுவது ஒரு விதிவிலக்காக கருதப்பட்டது. நோயுற்ற குருக்களை பொறுத்த மட்டில், முதிய குருக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் நிற்க முடியாது என்னும் சூழ்நிலையில் அவர்கள் உட்கார்ந்தே திருப்பலி நிறைவேற்றலாம். இன்னும் சில சூழ்நிலைகளில் சில குருக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கண் பார்வை மங்கி போய்விட்டது, அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக படிக்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பகுதியை வைத்து திருப்பலி நிறைவேற்றலாம், அல்லது வேறு ஒருவருடைய துணையை கொண்டு கூட திருப்பலி நிறைவேற்றலாம். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இதுபோல ஒரு அசாதாரண சூழ்நிலைகளில் சட்டம் அவர்களுக்கு இந்த சட்டத்தை தளர்த்தி என்ன மிக முக்கியமோ அதை மட்டும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. இதுதான் சட்டத்தினுடைய தாய்மை தன்மை, மனிதாபிமான தன்மை, மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எவ்ரி ஹியூமன் லா ஹேஸ் அன் எக்ஸெப்ஷன், டிவைன் லா there is no dispensation. கடவுளுடைய சட்டத்திலிருந்து விதிவிலக்கு எதுவுமே கிடையாது. மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்தும் ஒழுங்கு பிரகாரம் நடக்க வேண்டும் என்று மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திற்கு சில சூழ்நிலைகளில் உண்மையாகவே விதிவிலக்கு உண்டு. அதே போலத்தான் இந்த முதிய குருக்கள் அல்லது நோய்வாய்ப்பட்ட குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவதை பற்றியும் சட்டம் சொல்லுகிறது. திருப்பலி நிறைவேற்றக்கூடிய நாள், நேரம், இடம், இதை பற்றி பல கேள்விகள் இது 3 சம்பந்தமாக இருக்குது. திருப்பலி இந்த நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும், சில பக்தி முறைப்படி மதியம் 12 மணி அல்லது 3 மணி பிற்பகல் அந்த நேரத்தில் அல்லது அதிகாலையில் பொழுது புலர்வதற்குள் 5 மணிக்கு நிறைவேற்ற என்று சில ஊர்ல சில பழக்கங்கள் இருக்கின்றன. அந்த நேரம், திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய அந்த நேரம், அதை பற்றி பல சந்தேகங்கள் உண்டு. திருச்சபை சட்டப்படி இந்த திருப்பலியை நிறைவேற்ற வேண்டிய அல்லது நற்கருணை கொண்டாட்டத்தை பற்றிய அந்த குறிப்பிட்ட நேரம் என்று ஒன்று இருக்கிறதா,
அல்லது கடவுள் படைத்த அனைத்தும் நல்லது, எல்லா நேரமும் இறைவனால் உண்டாக்கப்பட்ட நேரம், எனவே எந்த நேரத்திலும் நாம் திருப்பலி நிறைவேற்றலாமா? அந்த நேரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். திருப்பலி நிறைவேற்றுகின்ற நாள் முதல்ல எல்லா நாட்களிலும் திருப்பலி நிறைவேற்றலாம். ஒரே ஒரு நாள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றுவதில்லை. ஒரே ஒரு மாலையிலே வழிபாடு இருக்கிறது. துயருற்று இருக்கின்ற திருச்சபை ஆறுதல் பெறும்படியாக நற்கருணை மட்டும் வழங்கப்படுகிறது. இப்போ பெரிய வியாழக்கிழமை மாலை திருப்பலி அவசியமாக கொண்டாடப்பட வேண்டும். காலையில் வேண்டுமானால் இந்த கிறிஸ்மஸ் எண்ணெய் மந்திரிக்கிற அந்த திருப்பலி வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, மற்றபடி சாதாரண ஆலயங்களிலே பெரிய வியாழக்கிழமை காலை திருப்பலி இருக்காது. அதுபோல திருவழிபாட்டில் தடை செய்யப்பட்ட நாட்கள் தவிர மற்ற எந்த நாளிலும் திருப்பலி நிறைவேற்றலாம். இரண்டாவது, இந்த திருப்பலி கொண்டாடப்படுகின்ற நேரத்தை பற்றி. அந்த காலத்தில் காலை திருப்பலி மட்டும்தான் இருக்கும். மாலை திருப்பலி ஒரு விதிவிலக்காக இருந்தது. இப்போது திருச்சபை சட்டம் மக்களின் வசதிக்கேற்ப திருப்பலி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கொண்டாடப்படலாம் என்றுதான் நமக்கு குறித்திருக்கிறது. இதில் தனிப்பட்ட குருவினுடைய வசதியை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. மக்களின் தேவைக்கேற்ப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திருப்பலி கொண்டாடலாம். உங்களுக்கே தெரியும், சில கிராமங்களில் நம்முடைய மறை மாவட்டங்கள் கூட காலை 4:30 மணிக்கே திருப்பலி. ஏனென்றால் மக்கள் விரும்புகிறார்கள். முதல் திருப்பலி 4:30 மணிக்கு அவர்கள் அதிலே பங்கு கொண்டு பிறகு அவர்கள் வயலிலே உழைக்கச் செல்வதற்கு வசதியாக இருக்கிறது என்று. ஆக நேரத்தை பொறுத்த மட்டில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே போல எந்த நாளில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சில நாட்கள் அல்லது நேரங்கள் திருப்பலி கொண்டாட ஏற்றவை அல்ல என்று திருவழிபாட்டு சட்டங்கள் சொல்லுகின்றன. அதன்படி அவை மிக மிக விதிவிலக்கு. மற்றபடி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் திருப்பலி கொண்டாடலாம். அதே போன்ற இந்த இடம், அர்ச்சிக்கப்பட்ட ஆலயம் அல்லது மாதா கெபி அல்லது அந்தோனியார் கெபி என்று மக்கள் கூடக்கூடிய அந்த இடம் அல்லது ஒரு புனிதமாக நாம் கருதக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் திருப்பலி நிறைவேற்றணுமா? அல்லது நம்முடைய வசதிக்கேற்ப அல்லது இல்லங்களில் அல்லது தேவைக்கேற்ப நாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு மைதானத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் திருப்பலி கொண்டாடப்படலாமா? இப்போ திருப்பலி கொண்டாடப்படுகின்ற இடத்தை பற்றி முக்கியமான வழிபாட்டு இடம், புனித இடம், இன் எ சேக்ரட் பிளேஸ் என்றுதான் நாம் சொல்லுவோம். அங்கே தான் அது கொண்டாடப்படுவது முறையானது. சேக்ரட் பிளேசஸ் எனும்போது முக்கியமாக ஒரு ஆலயம், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் அங்கே வர உரிமை கொண்டுள்ள இடம் அந்த ஆலயம், அல்லது ஒரு ஜெபக்கூடம் ஒரு குறிப்பிட்ட இடத்தினருக்காக, அல்லது ஒரு பிரைவேட் சாப்பல் தனிப்பட்ட நபருக்காக ஒரு சிற்றாலயம். ஸோ இவற்றில் திருப்பலி கொண்டாடுவது தான் முறை. ஒரு சப்ஸ்டேஷன் எனும்போது அதுவும் ஒரு ஆலயம்தான், அல்லது ஒரு துறவர சபையின் ஜெபக்கூடமாக இருக்கலாம். இவற்றில் தான் சாதாரணமாக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். ஆலயத்திற்கு வெளியே நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு பொருத்தமான இடத்தில் நிறைவேற்ற வேண்டும். தனிப்பட்ட வீடுகளில் நிறைவேற்ற வேண்டுமானால் அந்த மறைமாவட்ட ஆயரின் விதிமுறைக்கு உட்பட்டு தான் நாம் நிறைவேற்றலாம். இப்போது எல்லாம் அன்பியங்கள் எல்லாம் இருக்கின்றன. பல அன்பியங்கள் சேர்ந்து அவர்களுக்கு அந்த தெருவிலே இப்படியெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமானால் பொருத்தமான இடமாக இருக்க வேண்டும். மறைமாவட்ட ஆயர் அதை அனுமதித்திருந்திருக்க வேண்டும். ஒரு பொது விதிமுறையின்படி அனுமதித்திருந்திருக்க வேண்டும். மற்றபடி புனித இடங்களில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு மறைமாவட்ட ஆயருடைய அனுமதி தேவையில்லை. சாதாரண இடங்களிலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்றால் மறைமாவட்ட ஆயரின் ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய நாளில் நீங்கள் சொன்ன கருத்து அனைத்துமே மிக பயனுள்ளதாக இருந்தது ஃபாதர். குறிப்பாக நாம் இந்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய அந்த இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன அனைத்து விளக்க உரைகளுக்கும் ஆழ்ந்த கருத்துகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அன்பிற்குரியவர்களே, நாம் இதுவரை திருப்பலி கொண்டாட்டத்தும் நற்கருணையினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய திருப்பலி கொண்டாட்டத்தை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். இன்னும் இதனுடைய தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். அதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்பணியாளர்கள் அருட்தந்தை ராயப்பன் மற்றும் சைமன் ஆண்டனி ராஜ். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.